Hi friends, welcome to our channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேஸ் வச்ச கர்டன் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு white plain saree வந்து எடுத்துர்க்கேன். 6.5 மீட்டர் லேஸும் எடுத்துர்க்கேன். இதுவும் white கலர் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த saree வந்து நாலா மடிச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கட் பண்ணும்போது நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். இதுல நமக்கு வந்து 2 செட் கர்டன் வந்து நம்மளால ஸ்டிட்ச் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொரு ஜன்னலை பொறுத்து தான். எங்க வீட்டு ஜன்னல் கொஞ்சமே மீடியம் ஹைட்ல இருக்கும். அதனால நான் வந்து ஒரு சாரியில வந்து 2 செட் கர்டன் என்னால ஸ்டிட்ச் பண்ண முடிஞ்சது. உங்க வீட்டு ஜன்னல் வந்து ரொம்பவே லாங்கா இருந்துச்சுனா நீங்க வந்து அளந்து பார்த்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்மாலா இருந்தாலும் அத நீங்க அதுக்கு ஏத்தால கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து கர்டன் ஸ்டிட்ச் பண்ணும்போது ஜன்னலை விடவும் ஜாஸ்தி ஹைட் இருக்கணும். இல்லனா உங்களுக்கு ஃப்ளோர் லெந்த்ல வேணாலும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ளோர் லெந்த்ல எல்லாம் கட் பண்ணி எடுக்கல. கொஞ்சம் ஷார்ட்டா தான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது வந்து saree துணி தான். இத வந்து நான் நாலா கட் பண்ணி வச்சனால ரெண்டு பக்கம் வந்து சீல் பக்கம் இருக்கும். கீழேயும் மேலேயும் வந்து கட் பண்ண பக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீல் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து லேஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிரலாம். இப்போ வந்து நம்ம லேஸை ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி கர்டனுக்கு அடிப்பக்கத்தை நம்ம வந்து நார்மலா எல்லா துணிக்கும் அடிச்சு வச்சு தைப்போல அது மாதிரி நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து கர்டனுக்கு மேல் பக்கம் அரேஞ்ச் மடிச்சு வச்சு 1 இன்ச் இல்லாட்டி 1.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பெரிய மடிப்பா இன்னொரு மடிப்பு மடிச்சு வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். இந்த மடிப்பு வந்து உங்க விருப்பத்துக்கு ஏத்தால நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்கு. நான் லேஸ் வந்து 6.5 மீட்டர் எடுத்தனால இந்த கர்டனுக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் நான் லேஸ் வைக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தியும் வைக்க விருப்பம் இருந்தா நீங்க வந்து ஜாஸ்தியா வந்து லேஸ் வாங்க வேண்டியது வரும். என்ன மாதிரியே நீங்க வந்து கர்டனுக்கு ஒரு பக்கம் வந்து லேஸை வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணதா இருந்தனா நான் வந்து வீடியோல காட்டியிருக்க மாதிரி சென்டர்ல வந்து லேஸ் இருக்கிறது மாதிரி நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கிடுங்க. ஒன்று ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதும் அதுக்கு அடுத்த பக்கத்து துணியை வந்து தைக்கும் போது லேஸ் வந்து உள் பக்கமா இருக்கிறது மாதிரி பார்த்து வச்சு தைக்கணும். நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி தான் வந்து நம்ம கர்டனை வந்து மாட்ட போறோம். அதனால நீங்க பார்த்து ஸ்டிட்ச் பண்ணணும் எந்த பக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு. இனி வந்து கர்டன் கட்டக்கூடிய ரோப்பை வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். உங்க விருப்பம், நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணதா இருந்தா பண்ணலாம், இல்லனா கடையில இருந்து வாங்கி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான இந்த பாவடைக்கெல்லாம் போடக்கூடிய நாடா வச்சு தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். நான் 9 இன்ச் உயரத்துல வந்து நீளமா இந்த நாடாவை எடுத்துர்க்கேன். 1 இன்ச் இல்லாட்டி 1.5 இன்ச் இருக்க மாதிரி ஒரு நாட் போட்டுருக்கேன். இந்த நாட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம மொத்தமும் பிரிச்சு விட்டுறணும் நூல் எல்லாத்தையும். பிரிச்சு விட்டதும் இப்படி தான் இருக்கு. இந்த கம்மியான நூல் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நூல் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தா ஒயிட் நூலை வச்சு நீங்க யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அதை யூஸ் பண்ணல. நான் லேஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ண பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் லேஸ் வந்து மிச்சம் வந்து 4 இன்ச் உயரத்துல வந்து நான் லேஸை கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த லேஸை ஒரு மடிப்பு மடிக்கணும். இந்த ஒயிட் கலர் நாடா வந்து அதுக்கு மேலே வைக்கணும். இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது நாடா வந்து உள்பக்கம் போயிடும். அது நம்ம வெளிப்பக்கமா இருக்கிறது மாதிரி வச்சு நேரா வந்து ஒரு தையல் தைக்கணும். இப்போ வந்து இந்த பக்கம் ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இனி நாடாவை இந்த பக்கம் வச்சு இந்த பக்கமும் ஒரு தையல் தைக்கணும். ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். மொத்தம் வந்து நமக்கு 4 எண்ணம் தேவைப்படும். ஒரு சாரியில வந்து நம்ம 4 பீஸ் எடுத்திருந்தோம். அந்த 4 பீஸ்ல நம்மளுக்கு 2 செட் கர்டன் வரும். ஒரு செட் கர்டனுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். நான் 4 எண்ணம் ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதும் நம்ம வந்து ஜன்னல்ல மாட்டும்போது இப்படி தான் இருக்கும்.
இதை வந்து சைடில் வந்து நம்ம கெட்டினா இன்னும் அழகாக இருக்கும். இந்த லேஸ் வந்து வெளியே இருக்கிறது மாதிரி தான் அந்த ரோப்பை வச்சு நம்ம கெட்டணும். அதுக்காக தான் நம்ம 4 இன்ச் உயரத்தில் வந்து லேஸை வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.